ஒரு சில விஷயத்த லைஃப்பில் கண்டுக்காமல் விட்டுறணும், இல்லைனா கடந்து போக கற்றுக்கணும். காலையில் எழுந்திருச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னுட்டு செடிங்களை கேட்க போயிட்டேங்க. அவங்கள பார்க்குறதுல ஒரு சந்தோஷம்தான். ஒரு சில விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மிளகாய் விதை, தக்காளி விதை, நீங்களாம் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு அவங்கள தேடுறதுலையும், அதே மாதிரி பூ எதனா புதுசாக வந்திருக்கா, மொட்டு எதனா வச்சுருக்கா அப்படின்னுட்டு பார்க்குறதுலையும் ஒரு சந்தோஷம். இந்த செடியெல்லாம் இப்போ வந்து துளிர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணேன். அந்த தண்ணி வந்து என்ன அந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வெங்காயம், காய்கறிலாம் வந்து போட்டு அந்த தோல் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றி விட்டேன். இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 11 o'clock 12 o'clock மறந்துட்டு, காலையில் ஊற்றுறதுக்கு மறந்துட்டு போய் பார்த்தா, எனக்கு தண்ணி ஊற்றலையா, எனக்கு சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்ட்டு மூஞ்சு இப்படி தூக்கி வச்சுருக்க மாதிரி, அப்படியே அந்த இலையெல்லாம் கீழே இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி கேட்குற மாதிரி இருக்கும், எனக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டியான்னு. அதனால் ரொட்டீனாக காலையில் இவங்களுக்கு தண்ணி ஊற்றுறத நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அதை ஊற்றி முடிச்சுட்டு வந்து இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பிரெட் சாண்ட்விச் செய்யலான்னுட்டு, அதாவது கார்ன் போட்டு செய்யலான்னுட்டு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி தண்ணி வச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சிட்ட பேர் தான் இந்த எள்ளு வந்து கிளையிறதுக்கு ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன், எவ்வளோ மண் இருக்குது பாருங்கன்னு. அந்த மண்ணை எடுக்கிறதுக்காகவே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். இன்றைக்கி எப்படியாவது அந்த வேலையை முடிக்கணும்னு ஒரு 3 மணிக்கு மேலே அதை உட்காந்து அந்த வேலையை முடித்து அந்த எல்லை எடுத்துகிட்டு போயிட்டு 3 மணிக்கு மேலே தான் காத்தோட்டமாக கொஞ்சம் நேரம் வைக்கலான்ட்டு வடிகட்டி மேலேயும் வச்சுட்டு வந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் டின்னருக்கு ரெடி பண்ண போயிட்டேன் கிச்சனுக்கு. டின்னர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து தோசைங்க. ஒரு முட்டை தோசை, ஆனியன் முட்டை போட்டு ஒரு தோசை அவங்களுக்கு. எனக்கு வந்து இட்லி உப்புமா 2 நாளாக சாப்பிட்ணும் மாதிரி இருந்ததால் இட்லி அவிச்சு வச்சுட்டு, அப்புறம் வந்து இட்லி உப்புமா இந்த சைடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே சட்னிக்காக எல்லாம் கொத்தமல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுட்டு போயிட்டுருந்தேன். அவங்களுக்கு தோசை சுட்டுட்டு எனக்கு இட்லி உப்புமா செஞ்சுக்கிட்டேன். இட்லி வந்து எனக்கு ரொம்ப ரவை மாதிரியும் பிசைஞ்சு அது போடுறது பிடிக்காது. இது மாதிரி தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுட்டு அதில் கடலப்பருப்புலாம் போட்டு, காஞ்ச மிளகா, அந்த கடலப்பருப்பெல்லாம் கடித்து இட்லி கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பிடிக்கும். அது மாதிரி செஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து தோசை சட்னி வச்சு கொடுத்துட்டு, எனக்கு இட்லி உப்புமா கூட சட்னி வச்சு டின்னர் முடிஞ்சிருச்சு. காய வச்ச எல்லையும் கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணேன்னா, ரெடி பண்ணோம் இல்லைங்களா, தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ்லாம் தொடச்சிட்டு இன்றைய தினம் முடிஞ்சிடுச்சிங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு கூழ் ரெடி பண்ண ராகி போட்டு அதில் 4-5 பாதாம் போட்டு இன்றைக்கி ஊற வச்சுட்டு போய் படுத்துக்கலான்னுட்டு ஊற வச்சாச்சு. இன்றைக்கி அவ்வளோதான். இது நைட் விலாகாக நான் கொடுக்கணும்னு நினச்சேன், பார்த்தா இப்போ தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. குட் நைட் அப்படின்றதையும் போட்டிருப்பேன். பாய், ஹேவ் எ